போறோம்னா ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போறோம். ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன தெரியுமா யூஸ் பண்றோம்? டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்க்கு. இது வந்து இப்போ நான் டே டு டே லைஃப்ல என்ன பண்றேன் ஆப்ரேஷனா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஆப்ரேஷனல் டேட்டா வேர்ஹவுஸ். பட் இந்த டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது டோட்டலி வேற. எல்லா டேட்டாவும் வச்சிருக்கோம், கம்பைன் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ரெண்டுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ்னா டே டு டே, அதே மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ்னா இது வந்து டே டு டேவும் இருக்கும், லாங் பீரியடும் இருக்கும், லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணும். இது வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கை சப்போர்ட் பண்ணும். இது வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்கை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதுகிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கும் டேட்டா வேர்ஹவுஸ் கிட்ட. இது வந்து கரண்ட் டேட்டாஸ் இருக்கும், இதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? சப்போர்ட் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், சப்போர்ட் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். கரண்ட் டேட்டாவை மெயின்டைன் பண்ணும், இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மெயின்டைன் பண்ணும். டேட்டாஸ் எல்லாமே ரெகுலரா அப்டேட் ஆகும். டேட்டாஸ்லாம் நான் வாலடைல். இது வந்து ரேர்லி தான் அப்டேட் ஆகும். ஏன்னா ஒரே டைம்ல எல்லா டேட்டாஸையுமே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அதான் நான் வாலடைல் அண்ட் ரேர்லி அப்டேட்டட். டே டு டே பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்றோம். பிஸ்னஸ் அனலைசஸ்க்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் இது நம்ம யூஸ் பண்றோம். டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ்டு ஃபார் டே டு டே பிஸ்னஸ் ஆப்ரேஷன், used for business analysis and decision making. Simple queries and transactions இதை ஹேண்டில் பண்ணும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் அனலிட்டிக்கல் குவெரிஸ்க்கு ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இன்கமிங் டிரான்சாக்ஷன் டேட்டா வேலிடேட் பண்ணும். இது ரிலேயபிளாகவும் கன்சிஸ்டண்டாக டேட்டாஸை எப்பவுமே வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கும். மெனி கன்கரண்ட் யூசர்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஃபியூவர் கன்கரண்ட் யூசர்ஸ் தான் இது சப்போர்ட் பண்ணும். ஒரே டைம்ல இது நிறைய சப்போர்ட் பண்ணும் ஆப்ரேஷனல். இதுவே டேட்டா வேர்ஹவுஸ் வந்து கம்மியாக தான் ஒரே டைம்ல எல்லாரையும் ஆக்சஸ் பண்ண விடும். பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் அதை ஃபோக்கஸ் பண்ணும். இது அனலைசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஃபோக்கஸ் பண்ணும். டேட்டா இன்புட் அண்ட் அப்டேட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணலாம். இது வந்து டேட்டா ரெட்ரைவல் அண்ட் ரிப்போர்ட்டிங் மட்டும்தான் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஆப்ரேஷனல் டேட்டாவை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது வந்து பிஸ்னஸ் டேட்டாஸை நிறைய கண்டெயின் பண்ணியிருக்கோம். டேட்டாஸ்லாம் ஈஸியாக சேஞ்ச் ஆகும் ஃப்ரீக்வெண்ட்டாக. டேட்டாஸ்லாம் பீரியாடிக்காக தான் சேஞ்ச் ஆகும். ஒன் ஆர்டர் ஆர் ஒன் அக்கௌண்ட் அட் அ டைம். இது ஒரு ஆர்டர் இல்லை ஒரு அக்கௌண்ட்டை தான் அட் அ டைமுக்கு ப்ராசஸ் பண்ணும். இது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாஸை வந்து அனலைஸ் தான் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும்? வேலிடேட் பண்ணும், இன்புட் அண்ட் பாஸ் பண்ணும். ஓகேவா? ஆப்ரேஷன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும், டெசிஷன் மேக்கிங்கை சப்போர்ட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டிரான்சாக்ஷனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலிட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஹைலி டீடைல்டு அண்ட் கரண்ட் டேட்டா வச்சிருக்கும். சம்மரைஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சிருக்கும். இது OLTP, இது வந்து OLAP, அனலைசிஸ் டிரான்சாக்ஷன். ஓகே, அவ்வளோதான் ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ்னா 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம எழுதலாம். டே டு டே, கரண்ட் டேட்டா, டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், query டிரான்சாக்ஷன்லாம் சிம்பிளாக இருக்கும். இதுவே டேட்டா வேர்ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அடுத்து வந்து இது வந்து பிஸ்னஸ் அனலைசிஸ் தான் பண்ணும், டே டு டே பண்ணாது. காம்ப்ளெக்ஸாக இருக்கும் queries அனலைஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம மற்ற பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. தேங்க்யூ.